உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாக உதுவை முறிக்கக்கூடியதுக்கு 2 காரணிகள் இருக்குது. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லா குறிப்பிடுறாங்க. முதல் காரணி அசுத்தம் ஏற்படுறது, அதாவது மலஜலம் கழித்தல், காற்று பிரிதல். இதன் காரணமாக ஒருவருடைய உது முறிந்து விடுகிற நிலை. இரண்டாவது காரணி என்னன்னு கேட்டால், அசுத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படுறது. அசுத்தத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற சில விஷயம். உதாரணமாக நல்லா தூங்கிடுறது. இப்போ தூக்கத்தில் ஒரு காட்டு பிரிஞ்சுதா இல்லையானு எப்படி அவருக்கு தெரியும்? அப்போது அசுத்தத்துக்கு ஒரு வழியாக இருக்குது அங்கே. அந்த தூக்கத்தின் காரணமாக அவருக்கு காட்டு பிரிஞ்சுதான்னு தெரியாதனால அந்த தூக்கமே உதுவை முறித்து விடுகிறது. நல்ல தூக்கம், சில குட்டி தூக்கம் சட்டுன்னு அசந்தோன்னா அது கணக்கில் வராது மார்க்கத்தில், அதனால் உது முடியாது. ஆனால் இந்த மாதிரியான காரணங்கள், அதாவது தூக்கம், மயக்கம் அடைதல், ஒரு வித மயக்கம் ஒருத்தர் விழுந்துடுறது அல்லது மயக்கம் அடைந்த நிலையில் இருக்கிறது, இதெல்லாமே ஒருத்தருடைய சுய உணர்வை இழக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உதுவை முறித்து விடும் அப்படிங்கிறது இதில் அடங்கும். இப்போ நம்ம விரிவாக பார்க்கணும்னா, முறிக்கும் காரணங்கள் என்னென்ன காரியங்களால் உது முடியும். முதலாவது, ஒருவருடைய முன்பின் துவாரங்களில் ஏதேனும் வெளியேறுதல். அது காற்றாக இருக்கலாம், மலமாக இருக்கலாம், சிறுநீராக இருக்கலாம், அல்லது பால் உணர்வு உடம்பில் ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய நீர். அந்த நீர் அவருடைய முன் துவாரத்தின் வழியாக வெளிப்படுகிறது. ஆணுக்கு ஏற்படலாம், பெண்ணுக்கு ஏற்படலாம். அல்லது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுதல். இது எல்லாமே உதுவை முறித்துவிடும். இரண்டாவது விஷயம், இதில் ஒரு தெளிவு தர வேண்டியது இருக்குது. இந்த வெளியேறுதலில் பொதுவாக இந்த நம்முடைய முன்பின் துவாரங்கள் அல்லாத உடம்பில் சில விஷயங்கள் வெளியேறது இருக்குது. வேர்வை வெளியேறுதல், அல்லது மூக்கிலிருந்து சளி வெளியேறுதல், அல்லது வாந்தி வெளியேறுதல், அல்லது ரத்தம் அடிபட்டது ரத்தம் வெளியேறும். இதனால உது முடியாது. ஆக உது முறிவதற்கான வெளியேற்றம் உடம்பில் அது முன்பின் துவாரங்களில் இருந்து மட்டும்தான் வெளியேற்றுவதால் அது நடக்கும். மற்றபடி நம்முடைய மூக்கு அல்லது ஒருத்தர் கண்ணிலிருந்து நீர் வெளியேறுதல், இதனால் உது முடிஞ்சுமா? முடியாது. மூக்கிலிருந்து ரத்தமே வந்தால், சிலி மூக்கு சிலருக்கு சட்டுன்னு அவங்களே அறியாமல் சொட்டு 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 சொட்டுன்னு ரத்தம் சொட்டும். அப்போ இதனால் உது முடிஞ்சிருமா அப்படின்னா உது முடியாது. அவர் உதவோடு தான் இருக்கிறார். உது முறிவதற்கான காரணங்கள் இந்த வெளியேற்றம் வராது. வெளியேறுதல் என்றால் அது முன்பின் துவாரங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான். இரண்டாவது, ஒருவருக்கு சுய நினைவு இழங்குற நிலை, மயக்க நிலை, அல்லது ஒரு பைத்தியம் அடைதல், புத்தி பேதலித்து ஆகுதல், இது எல்லாமே வரும். மூன்றாவது, ஒட்டகை இறைச்சி உண்ணுதல். இதுவும் உதுவை முறிக்கக்கூடிய காரணங்களில் உள்ளதாக ஹதீஸ்களில் வந்திருக்கிற ஆதாரம் தெளிவாக இருக்குது. சில நேரத்தில் உது முடிஞ்சுதா இல்லையாங்கிற ஒரு குழப்பம். அப்போ வந்தால் என்ன சட்டம் எடுக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா வஜத அஹதுக்கும் ஃபீ பத்னிஹி ஷைஅன், உங்களில் யாராவது தம்முடைய வயிற்றில் ஏதேனும் நடப்பதை உணர்ந்தால், அதாவது வயிற்றில் ஏதோ குடலுக்குள்ள ஏதோ அதனால காற்று பிரிஞ்சிச்சோ இல்லையோ அப்படிங்கிற ஏதாவது ஒரு சந்தேகம், ஃபஅஷ்கல அலைஹி அஹ்ரஜ மின்ஹு ஷை, அதாவது அதன் காரணமாக ஏதாவது வெளியேறி விட்டதா அப்படிங்கிற சந்தேகம் வந்தா, அம்ல ஃபலா யஹ்ருஜ் ஜன்ன மினல் மஸ்ஜிதி ஹத்தா யஸ்மஅ சௌதன் அவ் யஜித ரீஹன், அப்படிப்பட்ட சந்தேகம் வந்தால் சத்தத்தை கேட்காத வரை அல்லது துர்நாற்றம் அல்லது வாடையை உணராத வரை அவர் தன்னுடைய தொழுகையை முறிக்க வேண்டாம், மஸ்ஜிதை விட்டு வெளியேற வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தொழுகை விட்டு வெளியேற வேண்டாம். அப்போ தொழுகையில் இருக்கிற ஒருத்தர் ஒரு விதம் வயிற்றில் சத்தம், ஒரு விதமாக கொட 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 கொடன்னு ஏதோ சத்தம், ஒரு சில தனக்கு காற்று பிரிஞ்சிருச்சோ அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அவர் நினைக்க வேண்டியது, சத்தம் ஏதாவது வந்ததா, என்ன சத்தம், வெளியேறக்கூடிய சத்தம் அல்லது வாடை ஏதாவது வருதா, இப்படி வந்தது ஏதாவது அவர் உறுதி செய்ய முடிச்சுன்னா தான் அவருடைய உதுவை முடித்ததாக அவர் நினைக்கணும். இல்லைன்னா உது முடியலைன்னு அவர் முடிவு செய்தணும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.